ஹாய் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம இந்த கதையில வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ராணியோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டென்ஷனா கோவமா இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் வந்து ராணியும் கோவமா இருக்காங்க. அண்ணன் வந்து எதுவும் பதில் சொல்லலன்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ராணியோட அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ராணி வீட்டுக்கு வந்து வராங்க. சமாதானப்படுத்துறதுக்காக. அவங்க வந்து சமாதானம் ஆகுறாங்களா, இல்ல சமாதானம் ஆகலையா அப்படின்றத அந்த வீடியோல சுவாரஸ்யமா சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்குள்ள நம்ம வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது ரீசன் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறோம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சின்ன தமிழ் ஃபேமிலி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. ஓகே நண்பர்களே, பாய். காப்பி என்ன அதிசயமா போண்டா பஜ்ஜி சுட்டுருக்கவா? இல்லை கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எண்ணெயில் பொரிச்சது ஓவரா சாப்பிடாதீங்க, கொலஸ்ட்ரால் உடம்புக்கு கெடுது அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு என்ன சொல்லாம கொள்ளாம பஜ்ஜி சுட்டு கொண்டாந்துருக்குவா. வீட்டில் உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் இருந்துச்சுங்க, அழுகி வீணா போயிடும்ல. பஜ்ஜி மாவு பார்த்தேன் கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதான் பட்டுன்னு பஜ்ஜி சுட்டுலாமேன்னு எடுத்து செஞ்சு விட்டேன். மழை வர மாதிரி இருக்குல்ல, வெளியே கிளைமேட் நல்லா இருக்கு, சரி சூடா டீ காப்பி குடிச்சிட்டு பஜ்ஜி பண்ண சாப்பிட்டு நல்லா இருக்கும்ல, அதாங்க செஞ்சேன். அதானே உன்கிட்டே காரணம் இல்லாமல் இருக்கும், எந்த கேள்வி கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிடு. சரி இந்தாங்க சூடா ஆட்டு மட்டும் சாப்பிடுக்க. பிள்ளைகளுக்கு கொடுத்தியா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. அடுப்படியில் சுடும்போதே அக்காலும் தங்கச்சி வந்து நான் இன்னும் போட்டி போட்டுக்கிட்டு அத்தனை தின்னு காலி பண்ணிடுறாளுகோ. அவளுக்கு போகதே மிச்சம் நாம சாப்பிட வேண்டிய கிடக்கு. இதான் உங்களுக்கு சொச்சம் தான் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, பூராத்தி நீங்களே சாப்பிடாதீங்க, திட்டமா சாப்பிடுங்க. அப்புறம் என்ன பொருள் அதிகமாக சாப்பிட்டுட்டு அவுக்கு பவர் வலின்னு சொல்லாதீங்க. இப்போ நீ இதை தின்னுன்னு சொல்றியா இல்லை தின்னக்கூடாதுன்னு சொல்றியா? அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க, ஆயில் ஐட்டம் அளவாக சாப்பிடுங்கன்னு சொல்லுதேன். சரிதியா, இப்படி கண்ணு முன்னாடி ஆசை தீர ஒரு தட்டு நிறைய கொண்டாந்து பலகாரத்தை வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோன்னா எவன் பார்த்துட்டு இருப்பான்? சும்மா தட்டில் ஒரு 2-3 வச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கணும். அதை விட்டு மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சமா சாப்பிடுன்னு சொல்லுதே. சரிங்க, உங்க உடம்பு கொத்துக்காதுன்னு சொன்னேன், நீங்க கொஞ்சம் சாப்பிட நான் கொஞ்சம் சாப்பிடுதே போதுமே. யாருன்னு தெரியலையே, இதுக்கு நீங்க யாராவது சொல்லிருக்கீங்களா? இல்லையே, நான் யாரும் சொல்லலையே. போய் கதவு தோற, அப்பதானே தெரியும் யார் வந்திருக்கானே. அண்ணே என்னண்ணே திடீர்னு வந்திருக்கியா? வானே உள்ள வானே. என்னமா ராணி, எப்படி இருக்க? நல்லா இருக்குண்ணே, உள்ள வா. வாங்க மாமா, உட்காருக்க. என்ன விசேஷம் மாமா, திடீர்னு வந்திருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் சவுக்கியம் தானே? அதெல்லாம் எல்லாரும் சவுக்கியம் தான் மச்சான். இந்தா நேற்று ராணி வீட்டுக்கு வந்து போனதா அம்மா சொன்னாங்க. அதுவும் சரி, அவ கோவமா இருக்காளோ நேரில் வந்து பார்த்துட்டு பேசி போலாம் வந்தேன். நீங்க வேற அதை ஞாபகப்படுத்திட்டீங்க. உங்க தங்கச்சியை பாருங்க, மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுட்டு இருக்காரு. ஏன் கண்ணே, என்ன உனக்கு கோவம்? பின்ன கோவப்படாம இருக்க முடியுமா? சொல்லு பாப்பா, நீ எங்க எந்த ஒரு முடியுமே சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன மாப்பிள்ள, நீங்களே சொல்லக்கூடாதா? ஆமா, நான் சொல்லியிருந்து என் பேச்சு கேட்டிருந்தா அங்க வீட்டுக்கே வந்திருக்க மாட்டோம். ஆனா அவ எங்க என் பேச்சு கேட்கறா? உங்க கோவம் நியாயமானதுயா, எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எடுத்தோ கவுத்தனு எந்த முடிவும் எடுக்க முடியாது இல்லம்மா கண்ணே. இது கல்யாண விஷயமாச்சே, நம்ம பாட்டுக்கு எடுத்தோ கவுத்தனு பண்ணோம்னா பிள்ளைகளோட வாழ்க்கை தானே பிரச்சனையாகும். எது வந்தாலும் யோசனை பண்ணி முடிவு எடுக்கணுமா? அதுக்குள்ள இப்படி தையத்தக்க நீ குதிச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏன் நீ சொல்றதுல கொஞ்சமா நல்லா இருக்கா? இது முன்ன பின்ன தெரியாது உங்க பொண்ணு எடுக்கிறதா இருந்தா பரவாயில்ல, பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனா நல்லா தெரிஞ்சு உன் தங்கச்சி பொண்ணை எடுக்கிறதுக்கு நீ இப்படி யோசிக்கிறனா அப்ப என்ன அர்த்தம் சொல்லு? இந்தா என் மவளுக்கு ஒன்றும் மாப்பிள்ளை கிடைக்காம இல்லை, இந்த மனுஷனே அப்பலேருந்து சொல்லிட்டு இருந்தாரு, வெளியே நல்ல வசதியை விட்டு மாப்பிள்ளை எத்தனை பேர் இருக்காக பார்க்கலாம்னு. நான் தான் என் அண்ணன் மாமா இருக்கும்போது நாம எதுக்கு அடுத்த வீட்டுக்கு போய் நிக்கணும்னு சொன்னேன். இந்தா அவங்களும் அப்படித்தானே கேள்வி கேட்பாக்க, ஏமா உனக்கு சொந்தத்திலே மாப்பிள்ளை கிடக்கு அங்க கொடுக்கலையா, ஏன் உன் அண்ணன் அவன் உன் பொண்ணை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரான்னு சொல்லி எல்லாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா? சொல்லு பாப்பா. அடுத்து உங்க கேள்வி கேட்கறாங்கன்னு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில நம்ம விளையாட கூடாதுமா. இப்ப இது சொல்றதுக்காக அங்க வந்தியா? அது இல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு ராணி. விடுங்க மச்சான், பரவாயில்ல. சம்மந்தம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, நீங்க நேரடியாக சொல்லலாம். சுத்தி வளைச்சி பதில் சொல்லாம அமைதியா இருந்து எங்களை அசிங்கப்படுத்தணும் எந்த அவசியமும் இல்லை. ஐயோ மாப்பிள்ள, அப்படி இல்லை. அது நீங்க எதுக்காக தயங்கணும் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ரொம்ப வசதியான ஆளை எதிர்பார்க்கீங்க போல. உங்க வசதிக்கு நாங்க குறைச்சல்தியா, அதுக்கோசரம் நாங்க ரொம்ப வசதி இல்லாதவங்க இல்லையே. எங்களுக்குன்னு சொந்தமா கல்யாணம் மண்டபம் 2-3 கிடக்கு. இந்த மாங்காத்தோப்பு தென்னந்தோப்புன்னு தோட்ட தருவலாம் இருக்கு தானே செய்து. நாங்களும் அந்த விதத்துல வசதியானவங்க தானே. நீங்க கேட்குற நகை நட்டு சீரு எல்லாத்தையும் நாங்க போட்டு அனுப்பிடுவோம். அப்படியே ஒன்னும் பொண்ணை வந்து நாங்க தனியா அனுப்பி விட்டுற மாட்டோம். சொந்த தங்கச்சி மாவளை கட்டிக்கிட்டு வந்தா எங்க வரதட்சணை வாங்க முடியாம போயிடுமோ, நகை நட்டுல கேட்க முடியாம போயிடுமோ, சீர் சனத்தை வாங்க முடியாம போயிடுமோ நீங்க யோசிக்கிறீங்க. அதானே இது வேணும் அது வேணும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க கொடுத்துருப்போம். ஏன்னா நாங்க சம்பாதிக்கிறதோ அத்தனையும் எங்க பிள்ளைங்களுக்கு தானே. அவங்களுக்கு செய்ய நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்னு சொல்லுங்க பாப்போம். அதானே என்னனே இப்படி ஏதாவது நினைப்பிருந்தா சொல்லுனே, ஏன் எம்பிட்ட வேணும் சொல்லு, அதெல்லாம் தாராளமா செஞ்சு விடுவோம். ஏன் கழுத வாய் முடு, என்ன இப்படிதான் நினைச்சிட்டு கிடைக்கும்? உன் அண்ணனை பத்தி உன் அண்ணன் குடும்பத்தை பத்தி தெரியாத உனக்கு சொல்லு. அவர்தான் ஏதோ தெரியாம பேசுறாரு, நீ அதுக்கு மேல இருக்க. இங்க இருங்க மாப்பிள்ள, இப்படிதான் எங்களை பத்தி அசிங்கமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? வரதட்சணை வாங்குற மாதிரியா இருக்கு எங்களை பார்த்தா? அந்த மாதிரி என்ன எங்களுக்கு ஒரு துளியும் கிடையாது பார்த்துக்கிட்டியா? இம்பிட்டு வருஷமா என்னோட பழக்க வச்சிருக்கீங்க, என்னை பத்தி குடும்பத்தை ஆளுக்கு பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அது விடுங்க, ஏன் மாவனா என்ன அவ்வளவு மோசமான நினைச்சிருக்கீங்களா? கட்டிக்கு வர பொண்ணுகிட்ட இருந்து கால் காசு கூட எதிர்பார்க்க மாட்டான். நான் கட்டிக்கு வர பொண்ணு கட்டின படுவையோடு வந்தா போதும், மற்றபடி அவங்க வீட்டுல இருந்து எதுவும் வாங்காதீங்கன்னு என் மாமன் எப்பயோ சொல்லிவிட்டா பார்த்துக்கிட்டியா? நீங்க இப்படி நினைச்சிருப்பீங்க, எங்களை பத்தி நாங்க சுத்தமா எதிர்பார்க்கல. அது இல்லண்ணே. பேசாத நீ. நேற்று அம்மாட்ட வந்து அவ்வளவு பேச்சு பேசிட்டு போயிருக்கே. அம்மாவை ஏற்கனவே வயசானவங்க விட முடியாதுங்க. இப்படிதான் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருப்பியோ சொல்லு? ஏற்கனவே காமாட்சி பல வருஷமா பேசாம இருக்கா.
பெருசா பகை ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனால அவ புருஷன் முக்கிக்கிட்டு திரியிறாரு. அந்த குடும்பமே நம்ம வீட்டு ஆளுகிட்ட வந்து பேசுறது கிடையாது. அவங்கள மாதிரி நாங்களும் ஒதுங்கி நிற்கிறோம். நீ ஒரு வார்த்தை சொன்னது தப்பு தானே. அம்மா சாப்பிடாம கொள்ளாம அழுதுகிட்டு உன்னை பத்தி நினைச்சிட்டு கிடக்காங்க. இல்லண்ணே ஏதோ கோவத்துல ஆதத்துல அப்படி பேசிவிட்டே மறைச்சு கிடைக்கிய. இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? மனுஷங்க பேசும்போது வார்த்தையை பார்த்து பேசணும். வார்த்தையை விட்டு விட்டா மறுபடியும் வாங்க முடியுமா? 2 பேருமே வீட்டுக்கு மூட்டை பிள்ளைங்க, தயச்சு பிள்ளைங்க. அதனால கல்யாணம் பண்றதை பத்தி கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சுதியா. சொந்தத்துல பொண்ணு எடுத்து கட்டுறதுனால நாளைக்கு பிள்ளைங்க வந்து ஏதாவது குறையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுதாவளே. அதெல்லாம் யோசனை பண்ணிட்டே நான் அமைதியா இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க ஆளுக்கு ஒன்று யோசனை பண்ணி வச்சிருப்பீங்க நான் நினைக்கல. நம்மளோட அவசர புத்தியால பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு நான் அமைதி காத்தா நீங்க இப்படி பேசிங்க நான் நினைக்கல. அவ்வளவு ஏன் ஜாதக பொறுத்த பார்த்துட்டு கூட 10க்கு 7 பொறுத்து தான் இருக்கு. கடவுள் மேல பார்த்து போட்டு கல்யாண வேலை ஆரம்பின்னு சொன்னாரு. நான் தான் நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி வந்து பேசுறிய. இங்க அது இல்ல மாமா, அது வந்து வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இல்ல மாமா, ஒரு நிமிஷம். உங்க மேல எங்களுக்கு எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது. இந்த பொண்ணை வந்து உங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டோம், அதை கேட்டோம். நீங்க அதுக்கு சரி இல்லைன்னு பதில் சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு வந்திருக்காதுல்ல. நீங்க எதுவுமே சொல்லாம தயங்குறது பார்த்து எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் அப்படி பேசிட்டோம். ஆமாண்ணே, ஏதோ கோவத்துல பேசிவிட்டேன், மறைச்சிருண்ணே. சரி விடுக்க, பழசுல எதுக்கு பேசிக்கிட்டு இப்ப என்ன? ஏன் மவச்சா வந்திருக்கோ? உங்களை மவச்சா வந்தியக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதானே? சந்தோஷமா பண்ணிடலாம், போதுமா? ஆமாம்மா, இங்க எல்லாருக்கும் சம்மதிந்தியா. உன்கிட்ட சம்மந்தம் சொல்றதுக்குள்ள நீ தான் வந்து வீட்டுல வந்து சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்குவா. அதான் சரி நானே நேரடியாக பேசி விஷயத்த உங்ககிட்ட சொல்லானே வந்தேன். மாமா, இதுல உங்களுக்கு எதுவும் சங்கடம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எங்க வீட்டில் எல்லாருக்குமே சம்மந்தம் தான். எனக்கும் சம்மந்தம் தான். இல்லை சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. சரி எல்லாரும் நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கியா? ஜோசியக்கார கூப்பிட்டு எனக்கு நிச்சயதார்த்த கல்யாணம் மற்ற வேலையெல்லாம் எப்போ வைக்கலாம்னு 4 நாளில் குடிச்சிடலாம். சரிங்க மாமா, சந்தோஷம். ஆமா, பிள்ளைங்க எங்க ஆளே காணும். ஐயோ, நான் ஒரு மடிச்சு. சந்தியாவும் சிஞ்சாவும் உள்ள தானே லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் போய் அவங்க அழைச்சிட்டு வரேன். உனக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன். அது வரைக்கும் பஜ்ஜி சாப்பிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, பிள்ளைங்க கூப்பிட்டு பார்த்துட்டு தான் கிளம்புறேன். அது சும்மா இருந்தேன். இந்த பஜ்ஜி சாப்பிடுனேரு. அது சரி. சந்தோஷமான விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு காப்பி போடணும்னு உனக்கு தோணுச்சோ? அச்சோ, அப்படிலாம் இல்லனே. நான் பேசிட்டே இருந்தல மறந்து போயிட்டு மாதிரி தப்பா நினைச்சேன். இந்த 10 நிமிஷத்துல வந்துரு. மாப்பிள்ள, வண்டியில அரிசி மூட்டை நம்ம தோட்டத்துல இருந்த காய்கறி பழம்லாம் கிடக்கு. யாராச்சும் ஆளுக்கு சொல்லி எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. சரிங்க மாமா. வாங்க மாமா. என்ன கணக்குல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. நீங்க வந்தது தெரியல, உள்ள இருந்ததுனால சத்தம் கேட்கல. அம்மா இப்பதான் சொன்னாங்க. எப்படி இருக்காங்க வீட்டுல? அத்தை, மாமா, பாட்டி எல்லாம் நல்லா இருக்காவளா? ஆடா ஆடா, எங்க அக்கா கிட்ட இருந்தா கத்துக்கணும் போல இருக்கு. மாமியார் விட்டு எவ்வளவு மரியாதையை விசாரிக்கிறாப்பா. எல்லாம் சவிக்குந்தாங்கண்ணே. அண்ணே, இந்தனே காப்பி. என்னனே பச்சி அப்படியே கிடக்கு, சாப்பிடலையா? இல்லம்மா, ராத்திரி வேலையே வெளியே போனா அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டது நெஞ்சு கடிச்சிட்டு பாத்துக்க. ராத்திரிக்குள்ள சரியா தூக்கம் இல்ல. இது என்ன பொருளா கிடக்கே, அதான் ஆசைக்கு ஒண்ணு மட்டும் சாப்பிட்டேன். போதும், இதுக்கு மேல சாப்பிட்டா அப்புறமாட்டிக்கு சரிமா ஆகாதுல்ல. சரிண்ணே, ராத்திரி நான் சமைக்கிறேன், இருந்து சாப்பிட்டதையும் போகணும். அதெல்லாம் வேணக்கண்ணு. இந்த பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஜோலியா வந்தேன். உன்னை பார்த்துட்டு அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு போகணும். அதுக்கே ராவாயிடுமே. என்ன மாமா மாதிரி வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க? அதுல சாப்பிட்டு தான் போகணும். இல்லைங்க மாப்பிள்ள, இன்னொரு தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நம்ம வீடு தானே. இப்போ வேலையா கிடக்கல, அந்த வேலையை முடிச்சுட்டு போறதுக்கு நேரம் ஆயிடும்ல. சரி விடுங்க, அண்ணன் அவ்வளவு தூரம் சொல்லுதுல. சரிண்ணே. என்ன அரிசி மட்டும் 2 தான் கொண்டு வந்தியோ? ஆமாமா, வேணும்னா சொல்லு, ஆளுக்கிட்ட சொல்லி போட்டு விடுதேன். சரிண்ணே, நைஸ் அரிசி தான் கொண்டு வந்தேன். போன தர கொண்டு வந்த அரிசியெல்லாம் கணக்கணமா இருந்துச்சு. சோறு வடிச்ச உடனே கொட்டை கொட்டையா கிடந்தது பாத்தீங்க. நைஸ் அரிசிதாம்மா. இப்ப நெல் அறுவடை பண்ணோம்ல, அதுல குத்தனா அரிசி தான் பாத்துக்க. அதுல பிரியாணி பிரிஞ்சி எல்லாம் செஞ்சா கூட நல்லா பெருசு பெருசா நீட்டமா இருக்கும் பாத்துக்க. அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா வரும். அப்படியா? சரி சரி. இந்த புது அரிசியில சோறு வடிச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, கஞ்சி கட்டுன்னு சொல்லுவாங்க. பழைய அரிசியில தான் சோறு நல்லா பளபளன்னு வரும்னு சொல்லுவாங்க. சரி, நான் சமைச்சு பாக்கேன். இந்த அரிசி நல்லதாமே இருக்கு. உடனே நம்ம வீட்டுல இதை சமைச்சிட்டு இருக்கா பாத்துக்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட உனக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துருப்பாளே, இந்த அரிசிலையும் செஞ்சது நல்லா டேஸ்டா தான் இருக்கே. நல்லதே இருக்கு. அன்னைக்கு கூட சொன்னா செஞ்சு பாரு, பிடிக்கலன்னா சொல்லு, வேற ஏதாச்சும் மாற்றி விடுதேன். சரிண்ணே. நமக்கு கொஞ்சம் கூட அறிவியலை இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா மாமா நம்மள என்ன நினைப்பாரு? ஏட்டி, நம்மள பார்த்தா என்ன அரிசி மூட்டை முழுங்குற மாதிரியா இருக்கு? ஏட்டி அப்படி சொல்லுதே? பின்ன அம்மாவை பாரு, போன மாசம் தான் மாமா 2 மூட்டை அரிசி போட்டுச்சு. அதுக்குள்ள இந்த மாசம் தான் 2 மூட்டை அரிசி போட்டிருக்கு. இப்படி அரிசி மூட்டை பத்தலன்னு சொல்லிக்கிட்டு கேட்டு கிடைக்க. அப்புறம் மாமா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? குண்டா குண்டா சோறு வடிச்சு குடும்பமே கொட்டிக்கிறதுன்னு நினைக்க மாட்டாரு. அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு வேலைக்கு 3 வேலை இல்ல 6 வேலை நம்ம ஆக்கி தின்ற மாதிரிலாம் இருக்கு. ஒரு மனுஷன் ஆசைப்படலாம், ஆனா பேர ஆசைப்படக்கூடாது. அரிசி மூட்டை வாங்கி அடிக்கி நம்ம என்ன அரிசி கடையை வைக்க போறோம்? நம்ம மாமா தான் சொந்தமா ரைஸ் மில் வச்சிருக்கு, அரிசி கடை வச்சிருக்கு. வேணுன்றப்ப சொன்னோம்னா இந்தா அந்தான்னு சொல்லி போகும்போது வந்து 5-6 மூட்டை போட்டுட்டு போறாங்க. அது கூட அம்மாக்கு பொறுக்கல பாரு, இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கிடக்கு. சரி விடுடி, அவங்க பிறந்த வீட்டுல இருந்து எதிர்பார்க்கறாங்க. ஓ, அப்ப நீ கல்யாணம் ஆகி மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ இங்கிருந்து இதை கொண்டா அதை கொண்டான்னு எதிர்பார்ப்பியோ? என்னைய பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது. இந்த பொண்ணுங்களோட புத்தியே அப்படித்தானே. கல்யாணம் ஆகி புகுந்து வீட்டு போனதுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுக்கு வரும்போது கையை வீசிட்டு வருவாங்க. போகும்போது பார்த்தா 5-6 கட்டை பையி அப்படி இப்படின்னு பையை தூக்கிட்டு போவாங்க. வீட்டுல கூட அத்தனை பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா முன்னிட்டி
இம்புட்டு நாளா அம்மா அவங்க அண்ணன் விடுன்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து மொத்தத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்துச்சு. நீ கல்யாணம் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டி மொத்தலமா மாமா வீட்டில் இருக்கிறவங்க வாங்க போறாங்க நினைக்கேன். இங்கிருந்து பூராக அங்கே போயிடும் நினைக்கேன். சரிதான், உன் புத்தி எப்படி போகுது வரு? புத்தி இருக்க தாண்டி பொழைச்சிக்க முடியும். இங்கே இருக்கிறது பூராத்தையும் பொட்டி கட்டி நீ எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் நான் எப்படி படிக்க முடியும்? உனக்கு அடுத்து பொண்ணுன்னு நான் இருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்க. அப்படி விட உன் சொத்தை ஒன்றும் எழுதி வாங்கிட மாட்டேன். செத்த போட்டி. ஐயோடா, பார்த்து கழுத்து சில்லி பீங்க போகுது. இது என்னடி குச்சி குச்சின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா, குச்சி குச்சின்னு பேசலமா, நம்ம குடும்ப விஷயத்தையும் பேசிட்டு இருக்கேன். உன் மூஞ்சி பார்த்தா ஏதோ குடும்ப விஷயம் பேசுற மாதிரி தெரியல. கண்டிப்பா ஏதோ குளறுபடி தான் பண்ற மாதிரி பேசிருப்பேன். சரியா சொன்னம்மா. இருந்தாலும் இவளுக்கு வாய் எதுங்க, வாய் அடக்கட்டி. சரிம்மா ராணி, மாப்பிள்ள கண்ணுக்கு இல்லாட்டினா அப்போ கிளம்புற சரியா? ஏனுங்க மாமா அதுக்குள்ள கிளம்புறீங்க? ராத்திரி தங்கிட்டு போலாம்ல? இருக்கட்டும் கண்ணு, இன்னொரு தர வரேன். நம்ம வீட்டு தண்ணி இந்த வெளியே சோழி கடுக்கு பக்கத்து ஊருக்கு போன பார்த்துக்க. சரி மாப்பிள்ள, போயிட்டு வரேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு வீட்டு போறீங்க? ஒரு 10 மணி போல வரேன் மாமா. சரிங்க, நான் கிளம்புறேன். ஏமா என்னம்மா, நேற்று உன் அண்ணன் வீட்டில் போய் அந்த கத்துனே உங்க அம்மா கிட்ட. இன்னைக்கு உன் அண்ணன் வீடு தேடி வந்து போறாரு. உன் முகத்துல வேற 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமா இருக்கு. ஏதோ ஒளிவட்டம் உன் பின்னாடி தெரியுற மாதிரி. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தாண்டி. நம்ம சந்தியாக்கா சந்திரக்கா கல்யாணம் பண்றதுக்கு எல்லாருக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வீட்டுக்கு போய் நாள் குறிக்க போறோம். ஐயோ பாவம். என்னது? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சொன்னமா. நாளைக்கு 10 மணி போல நானும் அப்பா மட்டும் போயிட்டு வந்துடும் சரியா? நீயும் அக்காவும் இங்கே இருக்கியா? ஏமா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த சந்தியாவுக்கு கல்யாணத்துல விருப்பமான ஒரு வார்த்தை கூட நீ கேட்கவே இல்லையா? கேட்டி, உங்ககிட்ட கேட்கறதுல என்ன இருக்கு? சௌந்தர்யம் என்ன முன்ன பிள்ளை தெரியாதாளா? எல்லாம் தெரிஞ்சு பழக்கமான ஆளு தானே. நல்லா பாசமா தானே ஒருத்தர் பேசிட்டு பழகிட்டு கிடப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவனை கட்டிக்கிறதுக்கு கசக்கமா என்ன? இருந்தாலும் இவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. கேட்டாலும் கேட்கலாம் முடிவு விதித்தியான். நானே கஷ்டப்பட்டு ரொம்ப எப்படி அழுது புரண்டு சண்டை பிடிச்சி எங்க அண்ணன் சம்மந்தப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்கேன். குறுக்க மறுக்க எதுவும் பேசி கிடக்காம போய் உள்ளே வேலையை பாருங்க போக. வர வர இந்த சின்னத்துக்கு ரொம்ப வாய் அதிகமாக போச்சு. பெரியவள வாய் முடிட்டு அமைதியா கிடக்கா. இவளுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. கூட கூட பேசிக்கிட்டு இவளுக்கு கல்யாணம் முடிச்சு உடனே சின்னவளை முதல்ல பார்சல் பண்ணி அனுப்பணும். அப்பதே நான் நிம்மதியா இருக்க முடியும். எங்க அண்ணன் சம்மதம் வாங்கிறதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். இவளுக்கு என்ன ஈஸி சொல்லி விடுவா.